எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஒருத்தங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்கன்னு வச்சுக்கங்க, என்ன கேட்பீங்க? என்னப்பா எப்படி இருக்க, லைஃப்ல எப்படி போகுது, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இப்படித்தானே கேட்பீங்க. ஆனா என்ன பாக்குறவங்க மட்டும், நீ என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே ஒல்லியாவே இருக்க, உனக்கெல்லாம் உடம்பே ஏறாதா அப்படின்னு கேட்பாங்க. இதுல ஒரு சிலர், உனக்கு வென பிடிச்ச உடம்பு போல, அதான் இப்படியே இருக்க அப்படின்வாங்க. இவங்க கிட்ட என்ன சொல்றது தெரியாம சிரிச்சுட்டே போயிடுவேன். வேற என்ன பண்ண முடியும்? பிகாஸ் இப்படி சொல்ற யாருக்கும் என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு ஒன்னும் தெரியாது. இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும், ஏன் இப்போ வரைக்கும் நான் ஒல்லியா தான் இருக்கேன். அப்படியே நாள் போக போக நானும் நம்பிட்டேன், ஓகே நம்ம உடம்பு இப்படிதான் போல அப்படின்னு. ஆனா நம்ம ஓவர் திங்கிங் மைண்ட் இருக்கான்ல, அவன் ஏன் உன்னால முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதே கேள்வியோட லாஸ்ட் 2025 செப்டம்பர்ல எட்ரா பேக போடுறா ஷூன்னு கிளம்பிட்டேன் ஜிம்முக்கு. ஆனா போறப்பதான் இன்னொரு டவுட் வந்துச்சு. இப்போ ஒரு 9 to 5 வேலை பார்த்துட்டு வர ஒரு ஸ்மால் இன்கம் வச்சு ஃபிட் ஆக முடியுமான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில முடியும்னு ஸ்டார்ட் பண்ணேன். பண்றப்போ என்னோட கோல் ஒன்றும் பெரிய பாடி பில்டர் மாதிரி ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளா இப்போ போடுற இந்த எஸ்ஐ ஷர்ட்டு எனக்கு ஃபிட் ஆனா போதும், அவ்வளோதான் நம்ம டார்கெட். அதை அச்சீவ் பண்ற இந்த ஜேர்னில இப்போ ஒரு 8th மந்த்ல வந்து நிக்கிறேன். இப்போ என்னடா ஃபிட் ஆயிட்டியா, பாடி சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, சேஞ்ச் ஆனது பாடியில, மைண்ட் செட். ரைட், இதுனா இப்போ ரிசல்ட் வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இதுதான் என்னோட ஸ்டார்ட். இங்கேருந்து என்னோட இந்த ஹைப்ரிட் ஃபிட்னஸ் அண்ட் ரன்னிங் ஜேர்னி, அப்புறம் லைஃப் ஸ்டைல், நல்லது கெட்டது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். நிச்சயமாக இந்த மூஞ்சியை பார்த்தோன்னு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்கள் ஃபீல்டில் வருவேன், அப்போது பிடிக்கலாம். அது வரைக்கும்